கேஸ் வந்துச்சுன்னா சோடா குடிச்சது சரியாகும்னு நினைக்கிறீங்களா? பால் குடிச்சா கூல் ஆகும்னு நம்புறீங்களா? ஆனா அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் மட்டும் தாங்க. லாங் டேர்ம்ல கேஸ் அசிடிட்டி இன்னும் அதை அதிகப்படுத்தும். பல பேர் பண்ற காமனான மிஸ்டேக் இதுதாங்க. அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளத்தை இன்னும் அதிகப்படுத்தும். எல்லாரும் கேட்கறது ஹோம் ரெமடி சொல்லுங்க. கேஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரியாகணும்னா அதோட காரணம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாதாங்க கியூர் ஆகும். ஆனா இமிடியேட் ரிலீஃபுக்கு சோடா வேணாம், வீட்டில் இருக்கிற இதை யூஸ் பண்ணிக்குவீங்க. அதாங்க இஞ்சி, ஜீரகம், ஓமம். எக்ஸாம்பிள், நம்ம குக்கர்ல சாப்பாடு வேகணும்னா நெருப்பு வேணும். அதே மாதிரி தாங்க ஆயுர்வேதத்துல நம்ம பாடி டைஜஷன் நடக்கணும்னா அக்னி, டைஜஸ்டிவ் ஃபயர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அக்னி குறைஞ்சா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு ப்ராப்பரா டைஜஷன் ஆகாது. சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டொமக்லேயே தங்கி ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அப்படி தாங்க கேஸ் உருவாகும். ஈரமான விறகு வச்சு அடுப்பு புகை மட்டும்தான் வரும். அதே மாதிரி தாங்க வீக்கான டைஜஷனும். இங்க தான் இஞ்சி, ஜீரகம், ஓமம் வேலை செய்யுது. இஞ்சில இருக்கிற ஜிஞ்சரால் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஜீரகம் பாத்தீங்கன்னா டைஜஷன் என்சைம் செக்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஓமத்துல இருக்க தயமோல் பாத்தீங்கன்னா கேஸை பிரேக் பண்ணி வெளியே கொண்டு வரவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால பாடியில நடக்கும் 5 சேஞ்சஸ் என்னன்னு பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயிற்றுல கேஸ் ஹெவினஸ் குறைக்க ஹெல்ப் பண்ணும். செகண்ட், அசிடிட்டி, ஜிஆர்டி, நெஞ்செரிச்சலை குறைக்கவும் சரி பண்ணும். இஞ்சி பாத்தீங்கன்னா சரியான அளவு எடுத்துக்கணும். லோவர் ஈசோஃபேகல் ஸ்ட்ரிஞ்சர் டோன் சப்போர்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதிகமா எடுத்துக்க கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுனால நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா டைஜஷன் ஆனாதான் நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் நல்லா நடக்கும். இல்லைன்னா அது வயிற்றுல தங்கி டாக்ஸிங்கா மாறுதுங்க. ஆயுர்வேதத்துல ஆமோன்னு சொல்லுவோம். இந்த இஞ்சி ஜீரகம் போட்ட தண்ணி குடிக்கிறதுனால அப்சர்ப்ஷன் சீக்கிரம் நடக்க ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த்து பாத்தீங்கன்னா லிப்பிட் மெட்டாபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேட் அக்குமுலேஷன் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த்து பாத்தீங்கன்னா பபுள் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணவும், கான்ஸ்டிபேஷனை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பாத்தீங்கன்னா 200 ml, இஞ்சி பாத்தீங்கன்னா சின்ன துண்டு கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், ஓமம் வந்து 1/4 டீஸ்பூன். இது நல்லா கொதிக்க வச்சு கலர் மாறினதும் இறக்கிக்கோங்க. வெது வெதுப்பா குடிக்கணும். இது எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பசி இல்லாதவங்க வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். கேஸ் அசிடிட்டி உள்ளவங்க, வயிறு உப்பிசமா இருக்குதுன்னு சொல்லவங்க சாப்பிட்ட உடனே 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஒரேடியா குடிக்காதீங்க. டீ காஃபி குடிக்கிற மாதிரி சின்ன சூடா வெது வெதுப்பா சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணு உள்ளவங்க, இஞ்சி சாப்பிட்டா எரிச்சல் இருக்கும், அதனால அவங்க சாப்பிட வேணாம். அவங்க வெறும் ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சாலே வயிறு புண் சீக்கிரம் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீடிங் கண்டிஷன் உள்ளவங்க, பைல்ஸ், நேசல் ப்ளீடிங், வெஜைனல் ப்ளீடிங், பிளட் தின்னனுக்கு மெடிசன் எடுக்கிறவங்க, சர்ஜரிக்கு போறவங்க எடுத்துக்க வேணாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி மைல்டு பிளட் தின்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். முக்கியமா கேஸ் அசிடிட்டி ஒரு நாள் ப்ராப்ளம் இல்லைங்க, வருஷங்களா டெவலப் ஆகுறது. இதனால இந்த தண்ணியை 7 நாள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 15 நாள் எடுத்துக்கிறதுனால நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ராப்பரான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்க. சோடா குடிக்கிற பழக்கத்தை இப்பவே நிறுத்திக்குங்க. அதுக்கு பதிலாக நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடியை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க டைஜஷன் சரியாக ஆரம்பிக்குங்க.